ஏஎஸ்எம் இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் சித்த மருத்துவர் ஜெயரூபா. வயிறு வலிச்சு அடிக்கடி மோஷன் போகுது டாக்டர். காலையில் டீ காஃபி குடித்த உடனே வயிறு வலிச்சு மோஷன் போகுது. காலையில் டிஃபன் சாப்பிட்ட பிறகும் கூட மோஷன் போகுது. காலை நேரத்திலே ஒரு 4-5 வாட்டி நான் டாய்லெட் யூஸ் பண்ணிடுறேன். இது இல்லாமல் பதட்டமானா இல்லை வெளியில் சாப்பிட்டா கொஞ்சம் காரமாக சாப்பிட்டா ஹோட்டலில் சாப்பிட்டா இந்த மாதிரி நிலைகள்லாம் எனக்கு அடிக்கடி மோஷன் போகுதுன்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐபிஎஸ் தொந்தரவாக இருக்கலாம். இது உடலில் மனதினால் உருவாகக்கூடிய ஒரு நோய். நிறைய சமயங்களில் இதற்கு மாத்திரைகள் எடுத்துக்கும் பொழுது அந்த சமயத்தில் கண்ட்ரோல் ஆன மாதிரி இருக்கும். மீண்டும் மீண்டும் இந்த பிரச்சனைகள் வரதை பார்க்கலாம். இன்னும் சில நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மாதத்தில் 10 நாள் எனக்கு மலச்சிக்கல் இருக்கும் டாக்டர். மலச்சிக்கல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய திருஃபலாச்சூர்ணமோ இல்லை அதற்காக விளக்கெண்ணெய் எடுத்துக்கிறது இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்க ஆரம்பித்தேன்னா கண்டினியூஸாக ஒரு 10 நாள் வரைக்கும் எனக்கு டயரியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிபேஷனும் டயரியாவும் மாறி மாறி வரும். சில சமயங்களில் மோஷனோட ரத்தம் கூட போகிறதுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமோட ஒரு வகை தான். ஸோ இந்த மாதிரி ஐபிஎஸ் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான உணவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சியினோட முடிவுகள் இந்த உணவை எடுத்துக்கிறது மூலமாக மட்டுமே ஐபிஎஸ்னுடைய பாதிப்புகளை 30% குறைக்க முடியும் அப்படிங்கிறது அந்த ஆய்வறிக்கைகள் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கற்ப முறைகளை பயன்படுத்தி இதை எப்படி நிரந்தரமாக சரி செய்கிறது அதையும் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஎஸ் அப்படிங்கிறது சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். மனதினால் உடலில் உண்டாகக்கூடிய நோய். நிறைய சமயங்களில் தொடர் மன அழுத்தத்தில் இருக்கிறது தொடர்ந்து அவங்களுக்கு இந்த ஐபிஎஸ் தொந்தரவுகள் ஸ்டார்ட் ஆகலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெண் 40 வயதில் வந்திருந்தாங்க. டாக்டர் எனக்கு 10 வருஷமாக ஐபிஎஸ் தொந்தரவு இருக்குது. நைட்டு 7 மணிக்கு நான் சாப்பிட்டேன்னா 2 மணிக்கு எனக்கு கண்டினியூஸாக லூஸ் மோஷன் ஆகும். ரொம்ப நான் டயர்டாகிடுவேன். அவங்களுடைய ஸ்கின் எப்போவுமே ட்ரையாக இருக்கும். முடி ரொம்ப வறட்சியாக இருக்கும். சரியான தூக்கம் இல்லாததுனால ஒரு படபடப்பாகவே அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட உடல் மனது ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருக்கு. 10 வருஷமாக இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கேன். இதுக்காக மாத்திரைகளும் எடுத்துகிட்ருக்கேன். சில சமயங்களில் நல்லாயிருக்கும், சில சமயங்களில் கண்டினியூஸாக லூஸ் மோஷன் ஆகும் பொழுது பச்சை நிறத்தில் கூட லூஸ் மோஷன் ஆகும். ரொம்ப டயர்டாகிடுவேன். எங்கேயுமே வெளியே போகிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எந்த நேரத்தில் எனக்கு மோஷன் வரும்னு தெரியாது. சில சமயங்களில் கண்டினியூஸாக எனக்கு மலச்சிக்கலும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் கொடுக்கும் பொழுது மனதை மட்டும் அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நிறைய சமயங்களில் நான் கோபப்படுறேன். முக்கியமாக கணவரோட எனக்கு சின்ன ஒரு மனஸ்தாபம் வரும் பொழுது எல்லாமே எனக்கு இந்த பிரச்சனை அதிகமாகுது. நான் அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நிலை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எப்படி உங்களுக்கு இது தொடங்குது? ஸோ அவங்களுடைய பிரசவ காலத்துக்கு அப்புறமா மாமியாரோட நடந்த ஒரு சில வாக்குவாதத்தினால அவங்க கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போது இன்னும் அதே தாக்கம் இருக்குது. ஸோ அப்போ நடந்த விஷயத்தை ஏன் இன்னும் யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு கேட்டால் மாமியார் கூட இறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு டாக்டர். இருந்தாலும் அந்த மனதில் உண்டான அந்த தாக்கம் இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ கணவர் கூட எப்பெல்லாம் எனக்கு ஒரு மனஸ்தாபம் வருதோ அப்போல்லாம் மாமியார் தான் என் மைண்டுக்குள்ளே வர்றாங்க. ஸோ இந்த ஒரு நிலையினாலேயே அந்த நோய் முழுவதுமாக சரியாகாமல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அவங்களுக்கும் மனதுக்கான சிகிச்சை முறைகளை கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றம் இருந்தது. அந்த பிரச்சனையும் நிரந்தரமாக சரியாயிடுச்சு. இன்றைக்கு கூட நவீன மருத்துவத்தில் இந்த ஐபிஎஸ்க்கு மனநோய்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளை தான் கொடுக்குறாங்க. ஆனால் சுவாச பயிற்சிகள் மூலமாகவும் தியான பயிற்சிகள் மூலமாகவும் இதை சரி செய்ய முடியும். 2026 ஜனவரியில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வறிக்கை, தமிழ்நாடு அரசும் சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் நடந்த ஒரு ஆராய்ச்சியில் தொடர்ந்து நீராகாரம் பழைய சாதம் எடுத்துக்கும் பொழுது ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகளில் 30% நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரத்த சோகையும் இது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. அதாவது இரைப்பை மற்றும் அறுவை சிகிச்சை குடல் நிபுணர் ஒரு டாக்டர் இந்த ஆய்வறிக்கையை 5 வருஷமாக பண்ணியிருக்காரு. 2028 இதனுடைய முதல் கட்ட ஆய்வறிக்கை வெளியான பொழுதே நிறைய பேருக்கு பழைய சோறு எடுத்துக்கிட்டு ஐபிஎஸ் குறையும் அப்படிங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வு வந்துச்சு. சமீபத்தில் அதை முழு ஆய்வறிக்கையாகவே அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ எப்படி பழைய சோறு நமக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யுது அப்படின்னா, ஸோ 12 மணி நேரம் புளிக்க வைக்கும் பொழுது அதில் ஷார்ட் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய உருவாகுது. இது நம்ம வயிற்று பகுதியில் இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 12 மணி நேரம் அதை புளிக்க வைக்கும் பொழுது லாக்டோபேசிலஸ்ங்கிற பாக்டீரியா நம்ம வயிற்று பகுதியில் ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. இதனால் லீக்கி கட்டுன்னு சொல்லுவோம்.
இதுதான் ஐபிஎஸ்க்கு ஆரம்ப கட்ட பிரச்சனையாக இருக்குது. அந்த லீக்கி கட்டை இது சரி செய்யுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சமைச்ச சாதத்தில் 3 மில்லிகிராம் அளவு தான் இரும்பு சத்து இருக்கும். 12 மணி நேரம் இதை புளிக்க வைக்கும் பொழுது 73.91% வந்து அவங்களுக்கு அந்த இரும்புச்சத்தோட அளவு வந்து அதிகப்படுது. கிட்டத்தட்ட 21 மடங்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால வயிற்று பகுதிக்கு இரத்த ஓட்டம் வந்து அதிகமாகுது. இதன் மூலமாகவும் ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகுது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. நம்மளுடைய சித்தர்கள் இதை முன்னாடியே வந்து சொல்லியிருக்காங்க. ஆற்று நீர் வாதம் போக்கும், அருவி நீர் பித்தம் போக்கும், சோற்று நீர் இரண்டையும் போக்கும், வாத பித்தம் ரெண்டையுமே வந்து போக்கும். யாருக்கெல்லாம் வாதம் பித்தம் ரெண்டும் பாதிக்கப்படுதோ அவங்களுக்கு தான் ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் நீராகாரம் கொஞ்சம் பழைய சாதம் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும். இதை எப்படி நம்ம தயாரிக்கிறது? நம்ம சாதாரணமாக வீட்டில் தயாரிக்கிற நீராகாரம் தானே டாக்டர், இதுக்கு எப்படி தயாரிக்கிறதுன்னு மெத்தட் வேறு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நைட்டில் இந்த சாதத்தை ஊற வச்சு 12 மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை வந்து எடுத்துக்கணும். 15 மணி நேரத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா ஐபிஎஸ் தொந்தரவுகள் அதிகமாகும். 12 மணி நேரம் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல பலன்களை வந்து கொடுக்கும். ஸோ ரெகுலராக நீராகாரம் எடுத்துக்கும் போது வயிறு சார்ந்த பிரச்சனைகள், ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ரெண்டாவது நொச்சி கற்பம். ஸோ நொச்சி, சுக்கு, அது கூட நாட்டு சர்க்கரை, பசுனை, இந்த 4ஐயும் சேர்ந்து தொடர்ந்து 48 நாள் எடுத்துக்கும் போது ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக விடுபடலாம் அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய கூற்று. நொச்சி அப்படிங்கிறது நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கும். சுக்கை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுக்குக்கு மிஞ்சின மருந்து இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய சித்தர்கள் சொன்ன விஷயந்தான். அதே போல் சர்க்கரை, பசுனை அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்ற தன்மை வந்து அதற்கு உண்டு. தொடர்ந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒரு 10 நொச்சியினுடைய கொழுந்து, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்குத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு பசுனை, இதை நல்லா அரைச்சிட்டு காலையில் வெறும் வயதில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி 48 நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஎஸ் சார்ந்த பிரச்சனைகளில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். இது கூட சுவாச பயிற்சிகள், தியான பயிற்சிகள், இதை ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். உணவில் நல்ல ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே ஐபிஎஸ் பிரச்சனைக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு வந்து உண்டு. தொடர்ந்து வயிற்று வலியோட மோஷன் போகக்கூடிய ஒரு நிலை, இது ஐபிஎஸ்ஸாக கூட வந்து இருக்கலாம். இதற்கான காரணங்கள் என்ன, நீராகாரத்தை எப்படி பயன்படுத்துறது, அதனுடைய ஆய்வறிக்கைகள்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறதையும், எப்படி இந்த நீராகாரம் ஐபிஎஸ் பிரச்சனையை சரி செய்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் நொச்சி கற்பத்தை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது கூட அமிர்தல்ஸ் வகையான கேப்சூல்ஸும் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் நிரந்தரமான ஒரு மாற்றம் உண்டு. ஸோ இன்றைக்கி ஐபிஎஸ் பற்றி நல்ல தகவலெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பி வைங்க. நிறைய பேருக்கு சாப்பிட்ட உடனே மோஷன் போகுது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும். அது ஐபிஎஸ்ன்னு கூட தெரியாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா எந்த சூழ்நிலையில் அது தொடங்குச்சு, எப்போல்லாம் அது வந்து பிரச்சனைக்குரிய ஒரு வேர்சனான ஒரு விஷயமா மாறுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து வர வீடியோக்களை அதை பற்றி நம்ம இன்னும் தெளிவான ஒரு விளக்க உரையை நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போன்று இன்னொரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.